ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக சூப்பரான காமெடி தான் கொண்டு வந்திருக்கோம். வாங்க காமெடிக்குள்ள போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இவரு இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவர வந்து இப்ப கூட்டு வர சொல்லியிருப்பாங்க. வலுக்கட்டாயமா அவர கூட்டு வர சொல்லியிருப்பாங்க. அவர் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, "என்னடா இப்படி கூட்டு வந்து இப்படி தள்ளுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புவாரு. ரோபோ சங்கர் இருக்கார்ல, அவர் தான் வந்து எம்எல்ஏவா இருப்பாரு. "என்னடா எம்எல்ஏவ தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க? அங்க எம்எல்ஏவ காணோம் காணோம்னு தேடிட்டு இருக்காங்க. விஷயம் மட்டும் வெளிய தெரிஞ்சது அவ்வளோதான்டா நீங்க" அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு செம்ம கோவம் வரும். ஸ்கூல் பேண்ட்ட போட்டு வந்துட்டு என்னையே மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு படார்னு ஒரு அறைய போடுவாரு. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "யார்ரா நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்ல உள்ள எல்லாருமே வந்து புஷ்பா புருஷன், புஷ்பா புருஷன்னு சொல்லிட்டு கத்துவாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு புஷ்பா புருஷனாடா நீனு? இத முன்னாடியே சொல்லிடக்கூடாது. சரி, சரி அவளுக்காக உன்ன மன்னிச்சு விட்டுறேன் போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு செம்ம கோவம் வரும். அப்படிப்பட்ட உயிரே எனக்கு தேவையில்லை. என்னை எடுத்துருங்க எடுத்துருங்கன்ற மாரி கத்திட்டு இருப்பாரு. இப்படியே உங்க 2 பேரும் கத்துறத கேட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முழிப்பு வந்துரும். அதே சமயத்தில அவருக்கு ஞாபகம் மறதியில இப்ப இருந்துட்டு இருப்பாரு. டக்குனு ஞாபகம் வந்து, "நிறுத்துங்கடா, எதுக்குடா இப்ப சண்டை போடுறீங்க?" அப்படின்ற மாரி கேட்கவும் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். அதோட, "அண்ணன் நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதோட, "எனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, ஆக்சிடென்ட் ஆகி அங்கிருந்து நீங்க ஹாஸ்பிட்டல் போயி, அங்கிருந்து நீங்க கோமாக்கு போயி, அங்கிருந்து நீங்க 10 வயசுக்கு போயி, இப்ப நீங்க பழைய நிலைமைக்கு திரும்பிட்டீங்க அப்படின்ற மாரி சொல்வாரு. எனக்கு ஒண்ணும் புரியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் எந்திரிச்சு வருவாரு. இப்ப இவர் தலைவர் வந்து அட்மிட் ஆயிருப்பார்ல, தலைவர் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரான்னு சொல்லிட்டு இவரு இப்ப ஞாபகம் வந்து கேட்பாரு. டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. உலகத்த விட்டே டிஸ்சார்ஜ் ஆகி 1 மாசம் ஆகுது. அட கடவுளே! இப்படியா நடந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாரு. உடனே இவர் சூரிக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அதெல்லாம் இப்ப யார் செத்தா என்ன? மொத என் விஷயத்த வந்து முடிச்சு விடுங்க. அந்த புஷ்பா விஷயத்த வந்து முடிச்சு விடுங்க. இன்னுமாடா அது முடியாம இருக்கு? இதோ வரேன் இருன்னு வேக வேகமா அவர் கிளம்பிட்டு இருப்பாரு. வாங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் அவர் போக விட மாட்டாரு. "ட்ராரா இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கா நீ இந்த அளவுக்கு கோவப்படுற? என்ன வேணும்னு சொல்லிட்டு நீ கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு நான் கிளம்புறேன்ற மாரி அவரும் உட்காருவாரு. உடனே வந்துட்டு இவர் என்ன சொல்வாருன்னா, "நீ சொல்றதுல பொறுத்து தான் என்னோட வாழ்க்கையே இருக்கு. இத்தனை வருஷ வாழ்க்கை எனக்கு இருக்கு" அப்படின்னு. இது எதுக்கு இவன் இவ்வளோ சீன் போடுறான்னு இவருக்கு ஒண்ணும் புரியாது. மாமா என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே, "இங்க பாரு எனக்கும் தலைவருக்கும் 1000 இருக்கும். அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே சொல்லிருவாரு. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்வாருன்னா, "அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அன்னைக்கு மதியானம் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கும்போது மதியம் 1 மணிக்கு அவர் என்ன சொன்னாரு? அத மட்டும் சொல்லு" அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, "ஓ அத கேட்கிறியா? அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அப்ப கோழி குக்குறுக்கூன்னு கூவுச்சு. அப்ப என் பொண்டாட்டின்னு ஆரம்பிப்பாரு. உன் பொண்டாட்டி உன்ன செருப்பால அடிச்ச கதையெல்லாம் கேட்கல. மாமா என்ன சொன்னாரு? அத மட்டும் சொல்லு" அப்படிம்பாரு. "இங்க பாருப்பா எதா இருந்தாலும் எனக்கு ஆர்டரா சொல்லி தான் பழக்கம். இடையில இடையில பேசினாலும் எனக்கு சரி வராது" அப்படின்றாரு. "சரி சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாரு. திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து, "அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி குக்குறுக்கூன்னு கூவுச்சு. அப்ப என் பொண்டாட்டி தலையில பூ வச்சுட்டு வந்து எழுப்புனா" அப்படின்னா, "மல்லிகைப்பூவா கனகாம்பரமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்பாரு. உடனே அவர் நிப்பாட்டிருவாரு. அப்படியே இவர் திரும்பி பார்த்துட்டு, "சரி சொல்லுன்னும் போது, அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும்" அப்படின்னு திரும்ப ஆரம்பிப்பாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னடா இவன் ஃபர்ஸ்ட்லேருந்து வரான்னு சொல்லும்போது, இப்ப சூர்யா என்ன சொல்வாருன்னா, அவருக்கு அத பழக்கம். எப்பவுமே அவர் பேசும்போது நம்ம இடையில பூந்துட்டோம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, சரி இப்ப செல்லங்களா செல்லங்களா யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு 2 பேருக்கு ஒரு அறைய போட்டுட்டு அமைதியா வந்து உட்காருவாரு. இவர் திரும்பவும் ஆரம்பிப்பாரு. "அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி குக்குறுக்கூன்னு கூவுச்சு. அப்ப என் பொண்டாட்டி தலையில மல்லிகைப்பூ வச்சுட்டு என்ன வந்து உசுப்புனா" அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் எந்திரிச்சு வந்துட்டு நானும் மணிய பார்த்தா மணி 8 அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப சூர்யா ஒரு தும்மல் போட்டுருவாரு. தும்மல் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, இவன் முறைக்க ஆரம்பிச்சுருவாரு. டக்குனு இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவன் இத வச்சுட்டு என் மூக்குல வச்சு இது பண்றான உடனே எந்திரிச்சு போய் அவர 4 அடி அடிச்சுட்டு, "இப்ப சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லும்போது, அதையும் இது பண்ணிட்டு திரும்ப மிரட்டிட்டு உட்காந்து வந்து திரும்ப கேட்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாரு. "அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு. என் பொண்டாட்டி தல நிறைய பூ வச்சுட்டு வந்து எழுப்புனா. உடனே எந்திரிச்சுட்டு குளிச்சுட்டு கக்கா போயிட்டு வந்து மணிய பார்த்தா மணி 8. அப்புறம் நான் டிவில போட்டா டிவில ஒரு பாட்டு ஓடிடுச்சு. என்ன பாட்டு தெரியுமா? "நான் உங்கள் வீட்டு பிள்ளை. இது ஓரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அதோட பாதி அதோட கன்டினியூஸா இருக்கிற லிரிக்ஸ பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் பாடிட்டு, அது புதிய படம் இவர் நடிச்சது. அது எம்எஸ்வி அந்த மாரி மியூசிக் இவர்லாம் பாடுனது அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இவர் அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. பயங்கர மாரி திரும்பவும் இவர் ஆரம்பிச்சுட்டே இருப்பார். உடனே இப்ப சூர்யா என்ன சொல்வாருன்னா, இவர ஹேண்டில் பண்றதுக்கு ஒருத்தரால மட்டும் தான் முடியும்னே, யாரா இருந்தாலும் இப்ப உடனே நீ கால் பண்ணி அவன இங்க வர சொல்லு அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ணுவாங்க. அதாவது ஹீரோ, அந்த படத்தோட ஹீரோ கால் பண்ண உடனே, இவர் பேச தான் செய்வார். எம்எல்ஏவ காணோம். அதானே அவர தான் தேடிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுன்னு டக்குன்னு கட் பண்ணிருவாரு. இவர் பேசுறதே அவர் கேட்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, இவர் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் ஹீரோயின் கூட வந்துட்டு இருப்பாரா, அதனால ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. இப்ப இவர் என்ன நினைப்பாருன்னா, திரும்ப கால் பண்ணும்போது எடுக்க முடியாது. அதுக்குள்ள இவர்ட்ட திரும்ப கதைய கேட்டு தானே ஆகணும். திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து 6 மணிலேருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் 9 வழியா 9 மணி ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி சாப்பாட கொண்டு வந்து வச்சுட்டு, நான் காலையில என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, அன்னைக்கு காலையில 6 மணி நான் ஆரம்பிச்சேன். உடனே என் பொண்டாட்டி பயந்துகிட்டு அத அப்படியே நிப்பாட்டினா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த மாரி இந்த ஹீரோ பையன் வந்தா, அவன் லவ் பண்ற பையன், ஒரு பொண்ண லவ் பண்றியாடா? அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கு போலீஸ் வேல வாங்கி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பணத்த குடுத்தான். அதோட வாசலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒருத்தன் ஓடி வந்தான். வண்டி நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துருச்சுன்னு டக்குனு சூர்யா என்ன பண்ணுவாருன்னா, "அண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது நான் தானே அது. நீங்க மட்டும் அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் எனக்கா வந்திருந்தீங்கன்னா, அன்னைக்கே புஷ்பா மேட்டர் முடிச்சிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு இப்ப கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. 9 மணிய தாண்டி இப்ப கதை வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சக்கர பையன்ட்ட பேசிட்டு இங்க வந்துட்டு இருந்தேன். அப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையும்போது நீங்க கூட வாசல்ல நின்னுட்டு இருந்தீங்க. என்ன பத்தி என்ன சொன்னீங்க? "துரும்பா இளைச்சு போயிட்டேன்" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணீங்க. ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. ஏன்னா ஊன்னு வாய திறந்து சொன்னா கூட திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுருவாரு. அதோட இவர் கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப மாமாவ நம்ம போய் பார்க்கும்போது தலைவர் என்ன பண்ணிட்டாரு, படுத்துட்டு இருந்தாரு. அவர் மூக்குல கூட டியூப் மாட்டிருந்துச்சு. ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு அப்படியே கிட்ட வந்து ஒரு கதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க வேற ஒருத்தர் வேற ஒரு டிஸ்டர்ப் பண்ணிருவாரு. அவ்வளோதான் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாருன்னு சொல்லிட்டு இவருக்கு கோவம் வந்து திரும்புவாரு. திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, இவர் கையெடுத்து கும்பிடுவாரு. அதோட அவருக்கு இப்போ கேட்கலன்னு சொல்லிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுவாரா அப்படின்னு பார்த்தா, இப்ப கன்டின்யூ பண்ணணும்னு
நினச்சி திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து 6 மணின்னு ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இவரை போட்டு அடி அடி நடிப்பாரு. எதுக்குடா அப்படி பண்ண பாஸ் அவன் காலையில் 6 மணின்னு சொல்லும் போதே எனக்கு வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அடக்கி தாண்டா ஆகணும் 500 கோடி வருதுன்னா எல்லாத்தையும் அடக்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு போட்டு சாத்தி எடுத்துருவாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ ஹீரோயின் இந்த இடத்துல வந்துருவாங்க. இப்போ இன்னும் ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள கதை உடச்சு நம்ம உள்ள போகிறோம். பெரிய ஆக்ஷன் சீன்லாம் வரும். பார்த்து பயந்துடக்கூடாதுன்னு பாயில் பேசாமல் போய் வேலையை பாருன்றாங்க. உடனே இங்கே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் படுத்துருவார். அவரால் முடியாது. இப்போ இவருக்கு அப்படியே சுகர்லாம் அதிகமாகி ப்ரெஷர் அதிகமான மாதிரி ஒரு மாதிரி மயக்கத்தில் கிடப்பாரு. அப்போ தான் இவர் கடைசி நிமிஷம் அதை சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே கதை உடச்சிட்டு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி உள்ளே வந்து இறங்குவார். அட பாவி கடைசி நிமிஷத்தில் வந்து கெடுத்துட்டியாரான்னு சொல்லிட்டு இப்போ அவர்கிட்டயே வம்புக்கு போவார். அதோட இப்போ ஹீரோ வந்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, இப்போ இந்த விஷயம் தானே உங்களுக்கு தெரியணும், இப்படிலாம் கேட்டாலும் அவர் சொல்ல மாட்டார், அவர் வேற மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கூப்பிட்டு உட்கார வைப்பாரு. கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டு அன்னைக்கு நீங்கள் எம்எல்ஏவை பார்க்கவே போல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைப்பா நான் போனேனே அப்படின்னு சொல்லுவார். அதோட நீங்கள் வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா இல்லைப்பா நான் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதெல்லாம் ஆப்போசிட்டாக சொல்கிறாரோ நான் செஞ்சேன் என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு டைரெக்டாக அந்த விஷயத்துக்கு மட்டும் வந்துருவார். இவர் ஹேண்டில் பண்ணுறது வந்து இப்படி தான் பண்ணணும். அதை விட்டுட்டு இவங்க சொன்னால் அவர் ஃபர்ஸ்ட் தான் சொல்லிட்டு இருப்பாருன்னு தெரிஞ்சவனு பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். என்கிட்ட வாங்கின காசு இருக்குது பார்த்தீங்களா 10 லட்சம் அந்த உண்மை முதற்கொண்டு வந்துடும். அதோட ஹீரோயினை பார்த்து சொன்னால் நம்பணும் அப்படின்ட்டு அதோட சூரிய பார்த்து நீ என்னடா இங்கே வந்திருக்க இங்கெல்லாம் வந்து ஒரு ஃபோன் அடிக்க மாட்டேன்னு கேட்பாரு. உடனே அவர் கோவப்படுவார். ஒருத்தன் ஃபோன் அடிச்சா எடுத்து பேச விடணும், நீங்களா பேசிட்டு கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கோவப்படுவார். அதோட இப்போ உண்மை வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சண்டை அந்த மாதிரி கலாட்டம் வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம அடுத்த காமெடிக்கு போயிடலாம். காமெடியாக இருக்கும். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ பிரபு இருக்கார்ல அவர் வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் இருக்கும். ரொம்ப நாளாக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க விட மாட்டாங்க யாரும். அதனால அவரே ஒரு மாதிரி வருத்தத்திலே இருப்பார். இப்போ தான் இன்றைக்கி ஏதாவது முயற்சி பண்ணலாம் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்டுக்காக வெளியே வருவார். வெளியே வரும்போது கரெக்டாக நடு நைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெல் அடிக்குங்க. பெல் அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா சரி யாராவது போய் கதவை திறக்கணும், நம்ம அதுக்குள்ளே உள்ள போயிடலான்னு சொல்லிட்டு உள்ள பார்ப்பாரு. அதுக்குள்ளே அவங்க அப்பா மாதவா போய் கதவை திறக்கணும். அப்பா நீங்கள் சரி நானே போய் திறக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் போய் கதவை திறப்பாரு. பார்த்தா அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்களா வடிவேலுக்கு அவங்க தங்கச்சி, அதாவது பிரபுவோட தங்கச்சி மாலா இருக்காங்களா அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்பான்னு அவங்க அழுதுகிட்டே இப்போ உள்ள வருவாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்போ குடும்பமே நின்று பதறிட்டு இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் நினைச்ச மாதிரி அவர் நல்லவர் இல்லப்பா, 24 மணி நேரமா அவர் வந்து இது மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையே வீணா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கதறி அழுவாங்க. அம்மா இருக்காங்க பொண்ணோட அம்மாக்கு சமக்கும் ஒரு மூஞ்ச பார்த்தாலே சரியில்லைன்னு சொன்னேன், யாராவது கேட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்கிற போது அவங்க அப்பா வந்து சமக்கோப்படுவார். நான் இப்போவே அவன் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டேன். உடனே இப்போ பிரபு என்ன சொல்வார்னா இப்போ இந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாரும் சமாதானம் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாரும் தூங்க வைப்போம்னு சொல்லிட்டு அவர் நிறைய முயற்சி எடுப்பார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு அப்பா என்ன பண்ணுவாருன்னா எல்லாரும் போய் படுங்க, என் வாழ்க்கையே போயிடுச்சு, நான் எப்படி இனிமேல் தூங்குவேன்னு கேட்கும்போது நீயும் அம்மாவும் அண்ணி கூட போய் படுங்க, நீ மாதவா நீ கூட வந்து படு அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார். இவருக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. அதுக்குள்ளே ஆளுக்கு ஒதுங்கி போயிடுவாங்க. இன்றைக்கும் அவர் நினச்சது எதுவும் நடக்காமல் போயிடும். அதனால் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டாரு. இப்போ காலையில் விடிஞ்சது விடியாததுமா மாலா நீ ஒன்றும் கவலைப்படாதமா அவனை ஆட்டோவில் வச்சு அமுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பேசிட்டு வெளியே வருவார். அப்போ தான் இவர் என்ன பண்ணுவாருன்னா அங்கே உள்ளவங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு அவர் வீட்டு வாசலில் நின்றுட்டு இருப்பாரு. சரி இவர் வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே மறைஞ்சிப்பாரு. இவர் இந்த பக்கம் கிராஸ் ஆனோன்னா நைஸாக இப்போ உள்ள வருவார். உள்ள வந்த உடனே யாருமே சரியாக பேச மாட்டாங்க, எல்லாருமே ரொம்ப கோவப்படுவாங்க. ஆமா அத்தை அப்படின்னு தான் கூப்பிடுவார். அவ்வளோதான் எல்லாரும் மாறி மாறி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை எவ்வளோ நம்பி என் பொண்ணை கட்டி கொடுத்த மாமியார் நேற்று நல்லா திட்டிட்டு இன்னைக்கு வந்து உங்களை நம்பி கட்டி கொடுத்தேன், இப்படி என் பொண்ணு முத நாளே இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தர மாறி மாறி இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா இப்போ என்ன சொல்லுவாங்க, என் பையன் மட்டும் இப்போ வீட்டில் இருந்தானா உன்னை 4 மிதி அவ்வளோ 4 மிதி அதுக்கு ஒரே மிதிலேயே முடிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாரு. என்னதான் ஆச்சு என்ன கொஞ்சம் பேசாதான் விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை இப்போ கெஞ்சவும் சரி சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. மத்திய சமாளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி 2 மாமனாருக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிளாஸ்டிக்லேயே உள்ள சீட்டு கட்டாது கிளியாமல் விளையாடணும். அங்கேயே அவர் ஆஃப் ஆயிடுவார். அதோட நேரம் அத்தை கிட்ட போவார். இனிமேல் எனக்கு நீங்கள் அத்தை கிடையாது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்காக பிரசாதம் கொண்டு வந்த வேண்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு தங்கச்சி உன் கல்யாணத்துக்கு நான் வர முடியலமா அதனால தான் ஸ்வீட் வச்சுக்க அந்த மருமகனுக்கு என்னோட பேனாவை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. என்னோட ஆட்டோ ஸ்டாண்டில் ஒருத்தர் தான் அவன் வந்துட்டு ஜூஸை வந்து ஜூஸ் கொடுக்குறேன்ற பேரில் கொடுத்து இந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டான், அதனால தான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவார். எல்லாருமே வந்து அப்படியே பேச்சை மாற்றிடுவாங்க. இப்போ மாப்பிளைக்கு ஃபுல் சப்போர்ட் கிடச்சிருச்சு. என்னம்மா இப்படி தங்கமான மாப்பிள்ளை மேலே இப்படி ஒரு பழி தூக்கி போட்டியமே, இல்லைம்மா எனக்கு பயமாக இருக்கு நான் அவரோட போக மாட்டேன். உடனே உங்கள் அப்பாவே எடுத்துக்கோ ஒரு கையில் சீட்டு கட்டி வச்சுட்டு இன்னொரு கையில் தாலியோடு வந்து தான் மனவரையிலே உட்காந்தாரு. அப்புறமா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், அதுக்கப்புறம் அப்படியே மாறிட்டாரு. அது என்ன ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும்னு இவர் யோசிச்சுட்டே இருப்பார். இவங்க வந்து காதில் வந்து என்னமோ சொல்லுவாங்க, என்னன்றது உண்மையிலேயே எனக்கு தெரியாது, யாருக்கு தெரியுன்றதும் எனக்கு தெரியாது. அதோட அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா போயிட்டு மாமனார்கிட்ட போய் அது என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்லி கேட்கும்போது அங்கே கேளுங்கன்னொன்னே நேரம் அத்தை கிட்ட போவார். அங்கே இல்லை அவங்க கொண்டாடிட்டு போய் கேளுங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னன்னு கேட்கும்போது அத்தான் அப்படின்றாங்க. இவங்க உடனே வத்தானா அப்படின்றாரு இவர். வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே கொஞ்சிக்கிட்டே இப்போ வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ 2 பேரும் வீட்டில் காட்டுவாங்க. உடனே மாலா மாலா அந்த மாதிரியே வரும்போது பார்த்தீங்கன்னா உடனே அவங்க வந்துட்டு இங்கே பாருங்கள் சமத்தாக இருக்கும், நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வர வரைக்கும் இங்கே குத்த வச்சு உட்காந்துருக்கணும், நான் கூப்பிட்டா தான் வரணும் அப்படின்வாங்க. உடனே சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே குஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாரு. உடனே இப்போ மாமியாருக்கு வந்து இங்கே மருமகளை இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என்னத்தன்னு சொல்லி கேட்கும்போது என்னம்மா இப்படிலாம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தா இப்போ இந்த மாதிரி ஆயிட்டானே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு ட்ரீட்மெண்ட், நான் மாமியார் தான் என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க காதில் இவங்க என்னமோ சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஓ அப்படியா சங்கதி அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு மாப்பிள்ளை இருக்கார்ல விவேக், அவர் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருப்பாங்க. வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா கறி விருந்துன்னு போட்டு அசத்தி வச்சிருப்பாங்க. அதாவது கோழி முட்டை கோழியில் சிக்கன் அதாவது
எல்லாமே பண்ணி வெரைட்டியா வச்சிருப்பாங்க. நாங்க உங்க வீட்டுக்கு வந்தாலும் நீங்க இதே மாரி தான் விருந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ராஜா பரம்பரையிலருந்து சொல்லுவாங்க. அசத்திருவோம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, எங்க வீட்ல நாங்க கறிமீன் இல்லாம நாங்க சாப்பிடுறதே இல்ல அப்படின்லாம் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இப்படி பேசி முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, அங்க ஒருத்தர் வந்து நின்னுட்டு இருப்பாரு. இவர் யாருன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப விவேக் இருக்கார்ல அவருக்கே ஒரு மாரி தூக்கி வாரி போடும். டக்குனு என்ன சொல்லி சமாளிப்பாருன்னா, இவர் எங்க அரண்மனை மெய்க்காப்பாளர் அப்படின்னு சொல்லுவாரு. இவர் சும்மா இல்லாம இவர் பேச ஆரம்பிச்சுருவாரு அந்த விருந்தாளிங்க கிட்ட. என்ன சொல்லும்னா, விருந்தாளிங்க வராங்க 10 காக்கா வேணும்னு கேட்டாருங்க சாமி. ஒரு காக்கா ரூ. 6னா 10 காக்கா ரூ. 60 இல்லைங்களா? அத வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். உடனே பார்த்தீங்கன்னா, இங்க சாப்பிட்டுட்டு இருந்த விருந்தாளிங்களுக்கு வந்து, அப்ப இதெல்லாம் சிக்கன் இல்லையா? காக்கானோட காக்கா காக்கா அப்படின்னு கத்திட்டே இருப்பாங்க. அதோட அவங்க வீட்டுக்காரவங்க அவங்கலாம் அத சாப்பிடாம அப்படியே போட்டுருவாங்க. உடனே டக்குனு என்ன சொல்லி சமாளிப்பாருன்னா, கோழி சிக்கன் விலை அதிகமா இருக்குல்ல, அதனால தான் காக்காவ போட்டேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. பக்கத்துலயே இருக்காங்கல்ல. அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுவார்ல. அவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, விவேக் அந்த பக்கம் வந்துட்டு இருப்பாரு. என்ன ராஜ பரம்பரை நடு ரோட்ல நின்னுட்டு இருக்குன்னு கேட்கும்போது, "நீ ஒரு குதிரை வண்டி வச்சிருப்ப எங்கடா அது?" அப்படின்னு கேட்கும்போது, "அது வந்து அரண்மனைக்கு போயிருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. "சரி ஓகே வா, நான் என்னதான் இருந்தாலும் என்னோட சகலையா போயிட்டா, நான் போய் உன்ன டிராப் பண்றேன் வா, நானும் வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லுவாரு. "வாயா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவாரு. உட்காந்து பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ தான் ஏதோ செக் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் காசு கேட்டு வந்து நின்னுட்டு இருப்பாரு. உடனே இவர் என்ன சொல்லுவாருன்னா, "ஐயோ! ராஜா கிட்ட கேட்டியாடா? என்னால குடுக்காம இருக்க முடியாதே. சரி இந்தா இந்த சட்டைய வச்சுக்கோ." அப்படின்னுவாரு. "ஐயா உள்ள என்னென்னமோ இருக்குதுங்களே." அப்படின்னு, "பரவால்ல அந்த சட்டைய வச்சு செட்டில் ஆயிடு போ." அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாரு. இப்ப இவர் பார்த்தீங்கன்னா, சரி என்னப்பா கிளம்பலாமான்னு போ போ அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுருவாரு. இப்போ டிராஃபிக் போலீஸ் வந்து நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டிட்டு ஆர்சி புக் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சட்டையில இருக்கு அப்படின்னுவாரு. லைசென்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. சட்டையில இருக்குன்னு சொல்லுவாரு. அது மாதிரி அவர் கேட்கறது எல்லாத்தையுமே சட்டையில இருக்கு சட்டை இருக்குன்னு சொல்லும்போது தான் பார்த்தீங்கன்னா, இப்போ விவேக் கண்ணாடியை கழட்டிட்டு சட்டையை பார்ப்பாரு. இங்க மாட்டி இந்த சட்டையை தான் சொல்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு அப்பதான் தெரியும். இப்போ அந்த சட்டையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த சட்டை இருக்காது. எங்கன்னு கேட்கும்போது அது ஏதோ ஆட்டோ துடைக்கிற பழைய துணி நினைச்சு தூக்கி பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு ஒரு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு மாதிரியான அதில் என்ன இருந்துச்சு தெரியுமா? வரப்போற எலெக்ஷனுக்கு ஓட்டு போற ஓட்டர் ஐடி முதற்கொண்டு அதில் வச்சிருந்தேன்டா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இது 2 பேரும் திட்டிட்டே சண்டை போட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸ்கார் பேசவும் என் சகலையவே இந்த மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு அவர் ஒரே குத்து குத்திடுவார். உடனே பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்டயே வம்பு வளர்க்குறீங்களா? அடுத்தது இவங்க 2 பேர் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷனா இருக்கும். இப்போ அங்க தான் ரகலை நடக்கும். இப்போ எங்க கூட்டிட்டு வந்துடுறாங்களா, இப்போ ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இவனுங்க தானே அவனுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமான்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சி முடிய பிடிச்சி ஆஜி ஆஜி செம்மையா அடிப்பாங்க. நீங்க யாருங்க யூனிஃபார்ம் இல்லாம போட்டு அடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, நான் போலீஸ்காரங்களுக்கு பொறையும் டீயும் கொடுக்குறோம் அப்படின்னு. ஓ அப்படியா? அதனால எங்களுக்கு படியா இருக்கிறவங்க அவங்களே இந்த மாதிரிலாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி தான் வரவங்க போறவங்களும் அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அடி வாங்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. சரி பண்ணணும் இவங்க 2 பேருமே அடிச்சுப்பாங்க. எதுக்குடா என்ன அடிக்கிறேன்னு கேட்கும்போது, நான் பேசாம நின்றுகிட்டு இருந்தேன் ஆட்டோல போலான்னு கூட்டு வந்து கண்டவங்க கிட்டலாம் அடி வாங்கி குடுக்குறியடா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி படிச்சுப்பாங்க. என்ன வந்துட்டு இப்போ எல்லாரையும் வெளியே கூட்டு வந்துருவாரு. அதாவது பிரபு இருக்கால ஒரு வக்கீல தானே இருப்பாரு. எல்லாரும் பேசி வெளியே கூட்டு வந்துருவாரு. கூட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு தானே இப்போ போகணும். இப்போ அவங்க மாமியார் அதாவது பிரபுவோட அம்மா இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாப்பிள்ளைங்கலாம் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு எவ்வளோ வருத்தத்தில் இருக்காங்க. அதனால அவங்களலாம் நம்ம சமாதானம் பண்ணி தான் அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். பொண்ணுங்கலாம் நம்ம வீட்ல தான் இருக்காங்க. வாங்க வீட்டுக்கு போவோம்டவுனே இப்போ பிரபுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்ற மாதிரி யோசனை இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வீட்டுக்கு திரும்பவும் வந்துருவாங்க. மாப்பிள்ளைங்கள சமாதானம் பண்ணி ஒரு வாரம் விருந்து கொடுத்து தான் அனுப்பணும்னு சொல்லியாச்சு. இப்போ இவருக்கு ஒண்ணுமே புரியாது. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, இப்போ விவேக்கோட வைஃப் இருக்காங்க. அவங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. உள்ள வடின்னு கூட்டிட்டு வந்துருவாரு. கூட்டிட்டு வந்தோனே அவங்க டிவி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றது உனக்கு புரியாதா? உங்க வீட்ல இருக்கிறது ஒரே ஒரு பெட்ரூம். இப்ப நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து இடம் பிடிச்சிருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம 2 பேரும் இங்க இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு செத்த எலிவாடம் அடிக்குது அப்படின்னு சொல்லி விவேக் கேட்பாரு. பார்த்தா கட்டில் மேல வந்து ஒரு துண்டு இருக்கும். இது அந்த ஆட்டோக்காரனோட துண்டு தானே அப்படின்னு அவங்க எடுக்க போவாங்க. அவங்க வைஃப் இருக்காது. அதை நீ டச் பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு குச்சி இருக்கும். அந்த குச்சியில அந்த துணியை எடுத்துட்டு நேரா தூக்கி போடுவாங்க. அது போய் கரெக்டா வடிவேல் கையில விழுந்துரும். எதுக்குடா இப்ப என் துணியை தூக்கி போட்டேன்னு சொல்லி அவர் கேட்பாரு. உடனே அவர் என்ன கேட்பாருன்னா, நீ எதுக்குடா கட்டில் மேல துண்டை போட்டு வச்சிருந்தேன்னு கேட்டா, நான் இடம் பிடிச்சி வச்சிருந்தேன் அப்படின்னு. என்னது இடம் பிடிச்சி வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. ஏன்னா இப்போ இவர் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரூமுக்கு இடம் பிடிக்கிற மாதிரி அவரும் இடம் பிடிக்கிறதுக்காக துண்டு போட்டு வச்சாராம். ட்ரெயின்ல பஸ்ல துண்டு அந்த மாதிரி துண்டு போட்டு வச்சிருப்பாரு. முத்தி போய் இப்போ எப்படி ஆயிரும்னா, என் பொண்டாட்டி சந்தன கட்டடா அப்படி இப்படின்னு என் பொண்டாட்டி மட்டும் என்ன இப்படி அப்படியான்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தோன்னே இப்போ மாமனார் வந்துடுது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அவன் பொண்டாட்டியை சந்தன கட்ட அப்படின்னு சொன்னோன்னே, நான் பெத்த மகளுங்க 2 பேருமே சந்தன கட்ட தான். வேற என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இப்போ மாமனார் கேட்பாரு. அதோட நாங்க அந்த கட்டிலுக்கு போட்டி போட்டா இவனும் கட்டிலுக்கு வரான் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாமனார் சூப்பரா ஐடியா கொடுப்பாரு. இப்போ கட்டில் தானே பிரச்சனை, அதை இப்போ நான் தீர்த்து வைக்கிறேன் பாருங்க. நீங்க 2 பேரும் போய் அந்த கட்டில படுங்க. நீங்க 2 பேரும் போய் உங்க அம்மா கூட படுங்கன்னு சொல்லிட்டு கொண்டு அந்த பொண்ணுங்க 2 பேரும் அம்மா கூட படுக்க சொல்லுவாரு. இவன் கூட என்ன படுக்க சொல்றான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. கடைசியில வந்துட்டு வடிவேல் வைஃப் இருக்காங்க. அவங்க விட்டு கொடுத்துருவாங்க. நீயே போய் ஒரு ராஜா பரம்பரையை கூட்டு போய் அந்த கட்டில படு, எங்களுக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு வெளியே வந்துருவாங்க. இவங்க 2 பேரும் அழகாக சாச்சிக்கிட்டே பேசிட்டே இருப்பாரு. மாலா மாலா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவர் பொண்டாட்டி அப்படியே குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே தொப்புன்னு அடிப்பாரு. பழைய சொத்தை திங்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இன்னும் பிரபு வந்து வெளியே போயிட்டு வருவாரு. அதுக்குள்ள ஆளுக்கு ஒரு ரூம் பிடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ வெளியே போயிட்டு அவர் வைஃப் தான் அங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கதவு தட்டும்போது பார்த்தீங்கன்னா, இவர் வருவாரு. என்னது இது கோர்ட் எத்தனை மணிக்கு முடியுது, நீங்க எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க, இவ்வளோ லேட்டா வரதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வம்பு வளர்ப்பாரு. இவருக்கு செம்ம வெறியேறிட்டு இருக்கும். அப்படியே அந்த பக்கம் போனா அங்க அவர் வந்துட்டு அவரும் போதாத வரைக்கும் இவர் பயங்கரமா வெறியேற்றி விட்டுருவாரு. இவனுங்களை இங்கிருந்து கிளப்பினா மட்டும் தான் நம்ம நிம்மதியாவே இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆனா சரின்னு சொல்லிட்டு பிரபு ஒரு பக்கம் அனுப்பிடுவாங்க. இவங்க 2 பேரும் ராஜா ஃபேமிலி 2 பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. உடனே வடிவேல் காதுல விழுந்துரும். அவன் என்ன சிரிச்சிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது எப்படி அவன் சிரிப்பான், அவனுக்கு போட்டு எப்ப நான் சிரிக்கிறேன் நீயும் சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் அவங்க சிரிக்கிறதுக்கு போட்டி போட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதோட இப்ப மறுநாள் காலையிலே ஆயிடும். பாத்ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு வேக வேகமா வருவார். ஏன்னா பாத்ரூமே போன்னு தானே இருக்கும். தலையில துண்டை கட்டிட்டு வேக வேகமா பாத்ரூம்குள்ள போகும்போது
போகும்போது பார்த்தீங்கன்னா, ஐயய்யோ! அதுக்குள்ள எவனோ போய்ட்டானே! ஹலோ கதவு தட்டிட்டு அப்படி ஹலோ ஹலோன்னு சொல்லும்போது, எஸ் ஸ்பீக்கிங்ன்ற மாரி உள்ள உட்காந்துட்டு அவர் சொல்லுவாரு, என்னடா ஃபோன் பேசுற மாரி பேசிட்டு இருக்கிற? அப்புறம் எதுக்குடா நீ மட்டும் ஹலோ சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. இந்த மாரி 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை வாக்குவாதம் ஆயிடும். அதோட அவர் என்ன சொல்லுவாருன்னா, வெளிய நின்னுட்டு வார்த்தை அளந்து பேசு. நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமகன். எனக்கு தான் முதல் மரியாதைன்னு சொல்லுவாரு. அட பாவி! இங்க என்ன முதல் மரியாதையாடா நடந்துட்டு இருக்கு? கக்கூஸ்க்கு வந்த இடத்துல என்னடா முதல் மரியாதை வேண்டி கிடக்குன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருப்பாரு. அவர் ஒரு வழியா அவர வெளிய வர வச்சுட்டு இவர் உள்ள போயிருவாரு. அப்பாடா! அப்படின்ற மாரி உட்கார்ந்திருப்பாரு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்ப பிரபுக்கு ரொம்ப கோவமா இருக்கும். இந்த வீட்டு மாப்பிள்ளைங்க வந்ததுலேருந்து யாருமே என்ன கவனிக்கிறதே கிடையாது. எனக்கு காலையில இருந்து காஃபி கூட குடுக்கலன்னு சொல்லும்போது, உடனே இப்ப அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள மட்டுமா மறந்துட்டாங்க. எல்லாரும் என்ன கூட தான் மறந்துட்டாங்க அப்படின்னு. ஏய் அபிராமி நான் இருக்க வரைக்கும் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுன்னு விளையாட தான் ஆரம்பிப்பார். அதுக்குள்ள அண்ணி அப்படின்ட்டு அவங்க வந்துருவாங்க. என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆப்ப சுடுறாங்க. எடுத்துட்டு போங்க முட்டை கணக்கு அப்படின்னு சொல்லி அவர் திட்டுவாரு. இவங்க என்னன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அயர்ன் பண்ணி தரீங்களான்னா அவங்களும் சரின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதோட இவனுங்கெல்லாம் துரத்தணும் அப்படின்னா, இந்த வாட்டர் சப்ளை கட் பண்ணணும். அப்பதான் எல்லாருக்கும் புத்தி வரும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த வாட்டர் இது இருக்குல்ல, அத போய் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாரு. இவர் வந்து கக்கா போய் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, தண்ணீரிலே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஓப்பன் பண்ணுவாரு. தண்ணி வராது. உடனே என்ன சொல்லுவாருன்னா, ஐய்யய்யோ! என்ன தண்ணி வர மாட்டேங்குது. தண்ணி இல்ல அப்படின்னா நாறி போயிருமே. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளிய வருவாரு. அதுக்கு முன்னாடி தான் இப்ப மாமியார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வீட்டுக்காரவங்களுக்கு வந்து கால் வலியா இருக்குமா, ஸோ அவங்களுக்கு வந்து வெந்நீர் ஊத்தணும் குடுக்கணும் அப்படின்றதுக்காக கொதிக்க வெந்நிய போட்டு அந்த பாத்ரூம் வாசல்ல வச்சுட்டு, இங்க பாருங்க வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன். கால் வலின்னு சொன்னீங்கல்ல, தண்ணி கலந்துக்குங்க. சுட சுட ஊத்திராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போவாங்க. இவர் அந்த நேரம் தான் கரெக்ட்டா கதவ தொறந்துட்டு வெளிய வருவாரா, இவர் தண்ணிய பார்த்தோன்னே அப்பாடா தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப எடுத்துட்டு உள்ள போவாரு. அதுக்கப்புறம் பான்னு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. அந்த பிளாஸ்டிக் செக்கெல்லாம் அப்படியே பொசுங்கி போய் கிடக்கும். அதோட இப்ப இவர காட்டுற சீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பின்பக்கமா ஃபுல்லா வந்துட்டு அப்படியே ஃபுல்லா பேண்டேஜ் போட்ட மாரி நல்லா கட்டு போட்டு கட்டி வச்சுட்டு குப்புறப்படுத்து கிடப்பாரு. பார்த்தா இப்ப எல்லாம் சிரின்னு சிரிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க எல்லாரும் இந்த வீட்ல அமைதியா பாத்ரூம் போயிட்டு வர்றதில்ல. நீங்க ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்க ஒய்ஃப் கேட்டுட்டே இருப்பாங்க. சும்மா இல்லாம நலம் விசாரிக்கிற பேர்ல வருவாரு. பார்த்துட்டு என்னடா இந்த மாரி பண்ணிட்டு இருக்க? என்னமோ நான் தான் முதல் மாப்பிள்ளை. எனக்கு தான் வந்து எனக்கு முதல் மரியாதை செய்யணும். அப்படி இப்படி பேசிட்டு இருந்தியே. என்னடா இது இந்த மாரி அநியாயம் பண்ணிட்டு இருக்க? ஆட்டோக்காரங்கலாம் மீட்டருக்கு சூடு வைப்பாங்க. நீ இந்த இடத்துல சூடு வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு காரி அந்த இடத்துலயே துப்பி விட்டுருவாரு. இவருக்கு செம்ம வெறி ஏறிட்டு இருக்கும் அவர் பேசுறதெல்லாம். இப்ப ஒரு போட்டி வரும். என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த கரப்பான்பூச்சி இருக்குல்ல, அத கவுத்தி போட்டா அதெல்லாம் நிமிரவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி கதை தான்டா இப்ப உனக்குன்ற உடனே இவருக்கு ரொம்ப வெறி ஏறும். உடனே இந்த மாரி தொடைய 2 தட்டு தட்டுவாரு. அங்க தட்டாதடா, இங்க தட்டுறா. இது மாரி ஒரு 4 தட்டு தட்டுறா. முடியாதுல்ல உன்னால. சரி விட்றா அதெல்லாம் செய்ய வேணாம். இப்படி எந்திரிச்சு இப்படி உட்காந்து என்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உட்காந்துட்டேனா அப்படின்னுவாரு. சரி உட்காந்துடுறா பாப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு ஏறி உட்காருவாரு. உட்கார்ந்த வேகத்திலே குப்புறப்படுத்துவாரு. அவருக்கு அவ்வளோ வலியும் வேதனையுமா இருக்கும். பார்த்தீங்கன்னா, இவருக்கு செம்ம சிரிப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாலயே இடுப்புல முண்டாசு கட்டின ஒரே ஆளு நீதான்டா. என்னால சிரிப்ப அடக்க முடியலையேன்னு சிரிச்சுட்டே இருப்பாரு. இவருக்கு பயங்கர வெறியர் என்ன பண்ணிருவாருன்னா, டக்குன்னு அங்க எண்ணெய் வச்சிருப்பாங்க. இவருக்கு நீவி விடுறதுக்கு அந்த எண்ணெய் எடுத்து கீழ ஊத்திருவாரு. அதோட நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய பார்த்துருவாரு. இங்க அந்த எண்ணெய் எடுத்து ஊத்துனது நீதானடா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமா நான் தான். என்ன நீ ரொம்ப இது பண்ண. அதனால தான் கோவத்துல ஊத்திட்டேன். என்ன இருந்தாலும் என்னோட சகல அந்த இடத்த தாண்டி போ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மாட்டேன்டா அதான் மாட்டேன். எங்க அப்பா, அம்மா என் பரம்பரையே பனிமலையில சறுக்கி விளையாடுறவங்க. அதனால இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். அப்படி தான்டா போவேன். அது மேலே தான் கால வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேலை இல்லாம அந்த எண்ணெய் மேலேயே கால வச்சு நேரா போய் அந்த பீரோல போய் இடிச்சு அப்படியே கீழ விழுந்து, பீரோ அவர் மேல விழுந்து, இப்ப இவருக்கு மூஞ்சில கட்டு போட்டுருவாங்க. இவர் இந்த பக்கம் படுக்க, ஏன்னா வீட்ல இருக்கிறது ஒரே கட்டிலா. இவர் இந்த பக்கம் படுக்க, அவருக்கு ஆப்போசிட்டா அந்த பக்கம் படுத்துருவாரு. இதுக்கப்புறம் செம்ம காமெடியா இருக்கும். 2 பேரும் படுத்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஃபேன்லாம் வச்சு காத்தடிச்சிட்டு இருப்பாங்க. இவர் வாயில வந்து அவங்க வைஃப் வந்து புனல் வச்சு அவருக்கு ஜூஸ் குடுத்துட்டு இருப்பாங்க. இதே மாரியே பண்ணிட்டு இருக்கவும், இப்ப வந்து காத்து பத்தலையே ஃபேன 12ஆம் நம்பர்ல வெடியுமாலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் நம்பருக்கு நான் எங்க போவேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த ஃபேன் ஓடுறதான பிரச்சனை. இப்ப இத நிப்பாட்டினா சரி வரும்னு சொல்லிட்டு இப்ப பிரபு என்ன பண்ணுவாருன்னா, ஃபேன போய் டக்குனு அந்த மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. அதோட இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட் போயிடுச்சான உடனே கரண்ட் எப்போ வரும்னு கேட்டோனே, அது வரதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகுமா? 1 வாரமா? இனிமே 1 நிமிஷம் கூட எங்களால இங்க இருக்க முடியாது. வாடி மாலா நம்ம வீட்டுக்கு போலாம்ன உடனே, சரின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் கிளம்புவாங்க. கிளம்புற நேரத்துல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவங்க அப்பா வெளிய போயிட்டு வருவாரு. ஒரு மாப்பிள்ளைக்கு முகத்துல, ஒரு மாப்பிள்ளைக்கு பின்னாடி இப்படி அடிபட்டதே. அச்சச்சோ! யார் இந்த மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அத ஆன் பண்ணி விட்டுருவாரு. இப்ப கரண்ட் வந்துருச்சுங்க அப்படின்னாலும், கரண்ட் வந்தாலும் இந்த வீட்ல 1 நிமிஷம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப பார்ப்பாரு. அவங்க இருக்கிறாங்கல்ல நம்ம ஏன் போகணும்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. உடனே 2 பேரும் உள்ள படுத்துருவாங்க. இப்ப இதுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வெளிய கிளம்பும்போது இப்ப பிரபு வந்து வண்டி புடிச்சிட்டு வர சொல்லுவாங்கல்ல, ஒரு மீன் பாடி வண்டியும், ஒரு டெட் பாடி வண்டியும் புடிச்சிட்டு வர சொல்லுவாங்க. எதுக்குன்னா மீன் பாடி எனக்கு, டெட் பாடி உனக்குன்ற மாரி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வடிவேல் இருக்கார்ல, அவர் பின்னாடியே இவர் அடிச்சு அவருக்கு வெறி ஏறி அவர் கழுத்த பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுருவாரு. 2 பேரும் சகலைங்கன்னு பேருக்கு இருந்துட்டு செம்ம சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதோட ஓரளவு தேறி வந்துகிட்டு இருப்பாங்க. அதோட இங்க தான் இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த ராஜ பரம்பரை வந்து வாமிட் பண்ணுவாங்க. ஆஹா நான் அப்பாவாயிட்டேன்னு இவர் சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உனக்கும் எனக்கும் ஒரே தேதியில தான் கல்யாணம் ஆச்சு. என் பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறா பார்த்தியானோனே, அது என்ன பெரிய அதிசயம். இப்ப என் பொண்டாட்டி எடுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இங்க வருவாரு. அவங்க கிச்சன்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா. நீயும் வாந்தி எடுக்கிற. வாந்தி வராம எப்படிங்க எடுக்க முடியும்? இப்போ வாந்தி தானே வரப்பிக்கு நான் எடுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தொண்டையில கைய விட்டு ஆட்டணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாமிட் எடுத்துருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா 2 பேரும் இப்போ வாந்தி எடுத்துட்டாங்க. உடனே அவங்க அத்தைக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. மாப்பிள்ளைங்களா எவ்வளோ சீக்கிரம் என்ன பாட்டியா வைக்குவீங்க நான் நினைக்கவே இல்ல. நீங்க 2 பேருமே எனக்கு சிங்கக்குட்டிய பெத்து குடுத்துருங்கன்ற மாரி அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இந்த படத்துல செம்ம காமெடியா இருக்கும். இந்த காமெடி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு காமெடி சீன்ல சந்திக்கிறேன்.